வணக்கம் ஜெகன் கேபிட்டல் ஜோன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன வீடியோ பேசலாம், எதை பற்றி பேசலான்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஆப்ஷன் செல்லர் பண்ண ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லையா. இப்போ கடந்த ஒரு 3 மாத காலமாக பொசிஷனலாக யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ, ஷார்ட் ஸ்ட்ரங்களோ இல்லை அயன் கண்ட்ரோ இல்லை அயன் ஃப்ளேவோ பண்ணால் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் அவங்க பண்ண ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வைப்பட்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் சொன்னாலே அது மார்க்கெட்டோட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறத விட வோல்டாலிட்டியோட லிங்க் ஆகிருக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வோல்டாலிட்டி தெரியாமல் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க, மற்றவங்க ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வோல்டாலிட்டி ஒரு பெரிய ரோல் கிடையாது. ஆனால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வோல்டாலிட்டி ஒரு பெரிய ரோல். அதில் என்ன ரெஜிம் இருக்குது, அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஸோ டிஸ்க்ளைமர் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது ரிஸ்க் ரிவார்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்து வந்தால் அந்த ட்ரேட் பண்ணிக்கிங்க. ஸோ அதான் டிஸ்க்ளைமர். ரைட். இப்போ நேராக டாப்பிக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ பெரும்பாலும் ஒரு ஆள் ஆப்ஷன் செல் பண்ண வராங்கன்னா இப்போ ஒரு நியூ கமர் வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இங்கே இருக்கும்போது தூரமாக ஒரு காலும் ஒரு புட்டும் செல் பண்ணுவாங்க. ஒரு 50 ரூபாய்க்கோ இல்லை 25 ரூபாய்க்கோ செல் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் மேலே போக அந்த ப்ரீமியத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரீக்ஸ் யூஸ் பண்ணி டெல்டாவை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும், எப்படி மேனேஜ் பண்ணாலும் சில காலங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாது. அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் கடந்த ஒரு 4 மாத காலமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போனதாக இருக்கட்டும், திடீர்னு கேப் அப் ஆனதாக இருக்கட்டும், உங்களால் டெல்டா மேனேஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் அடிஷ்னலாக புட்டை செல் பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் கேப் டவுன் ஆகும். அடிஷ்னலாக காலை செல் பண்ணியிருப்பீங்க, கேப் அப் ஆகும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது, ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது ஆக மொத்தம் ஸ்ட்ராங்கிள் மட்டும் பண்ணால் பத்தாது, ஸ்ட்ராட்டஜி மட்டும் பத்தாது. எப்போ செல் பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், எந்த மாதிரி காலங்களில் எவ்வளோ பொசிஷன் சைஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, தொடர்ந்து இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சரி, அடுத்து போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ 5 வருஷ காலமாக வோல்டாலிட்டியோட டேட்டா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2021 2026 வரைக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தான்னா இது ஹை வோல்டாலிட்டி. எதுக்கு போட்டிருக்கேன், 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் விக்ஸுக்கே போட்டிருக்கேன். 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் லோ வோல்டாலிட்டி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு இது. சாரி, நான் அப்படி சொல்லலை. வோல்டாலிட்டி ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா, 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததுன்னா ரைஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்துச்சுன்னா ஃபால் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இதை 3 விக்ஸாக பிரிக்கலாம். லோ விக்ஸ், ஹை விக்ஸ்னு பிரித்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா மாட்டிப்போம். விக்ஸ் 15க்கு கீழே இருக்குன்னா அது லோ விக்ஸ். நம்ம பெரும்பாலும் இங்கே தான் இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15க்கும் 18க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இது மீடியம் விக்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காலம் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் 18க்கு மேலே இருக்கு இல்லையா, இது ஹை விக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் இப்படி தான் பண்ண அவசியம் இல்லை. 15 to 20 கூட எடுத்துக்கலாம். பட் 18க்கு மேலே போகும்போதே ஹை விக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது அடுத்து இது எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ரைஸுன்னு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரே நாளில் 10% மேலே ஸ்பைக் ஆகுதுன்னா அதை விக்ஸ் ரைஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 3 நாளுக்கு சேர்த்து 15% ஸ்பைக் ஆகுதுனாலும் அதுவும் ரைஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆக மொத்தம் நான் ஏற்கனவே சொன்னது 10 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போனாலும் ரைஸிங் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபாலிங்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்க்கெட் மேலே போகும்போது மெதுவாக போகும், கீழே வரும்போது வேகமாக வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மேலே போகும்போது வேகமாக போகும், கீழே வரும்போது மெதுவாக வரும்னா அதுதான் விக்ஸ். நீங்கள் விக்ஸோட சார்ட்டை எடுத்து பாருங்கள். போகும்போது என்ன ஆகும்னா வேகமாக போகும், வரும்போது மெதுவாக வரும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இந்த விக்ஸுங்கிறத ஒரு ஆள் தான் காரணம். சரி, இந்த விக்ஸுங்கிற காரணம் இப்போ நமக்கு எப்படி ட்ரவல் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். விக்ஸ் ஃபாலிங்காக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரும் பாருங்கள். விக்ஸ் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு கஷ்டம் வரும். இருந்தாலும் நம்ம ஏன் ஆப்ஷன் செல்லர் பெரும்பாலும் வின் ரேட்டில் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த விக்ஸ் ஃபாலிங்கில் தான் வருவாங்க. இங்கே 64 சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னால் விளக்கம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்படின்னு. விக்ஸ் ரைசிங்கில் தான் கஷ்டப்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு லாஸ் வரும்போது ஹெவியாக வரும். இதை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹை விக்ஸ், லோ விக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு மீடியம் விக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ பாருங்கள், லோ விக்ஸில் தான் ஃபாலிங் 46%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 15க்கு கீழே விக்ஸ் இருக்கும்போது அதுக்கு கீழே விக்ஸ் மெதுவாக வரும்.
சொல்லுவாங்க 15 வந்து லோ விக்ஸுங்க அப்படிம்பாங்க. ஆனால் 15லேருந்து 14 வரும், 14 லோ விக்ஸும்பாங்க, அப்புறம் 13 வரும், அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சொர்க்க காலம். ஆப்ஷன் செல்லர் எங்கே செல் பண்ணாலும் உங்கள் ப்ராஃபிட் இருக்கும், மார்க்கெட்டு பெருசாக மூவ் ஆகாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த லோவிக்ஸில் ரைஸ் ஆனால் கூட லோவிக்ஸ் கேட்டகரியில் தான் இருக்குது. இப்போது 12லேருந்து 13 ரைஸ் ஆனால் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரீமியம் ரைஸ் ஆகும், பட் பெருசாக ரைஸ் ஆகாது. ஏன்னா 10 ரூபாலேருந்து 12 ரூபா ரைஸ் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, 10 ரூபாலேருந்து 100 ரூபா ரைஸ் ஆகிறது தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு சொர்க்க காலம் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் சேர்ந்து யார் யாருங்க, இது 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 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46, 12%, 10% கூட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 8, 68% உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காரு. இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், இது உங்களுக்கு நல்லா இருக்கும், இதில் மட்டும்தான் ட்ரபிள். எந்த இடங்க ட்ரபிள்? இது 2 பேர் மட்டும்தான். இந்த 12, இந்த 10, இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்க. அல்ல, ஹை விக்ஸ் இருக்கும்போது ரைஸ் ஆகுறது, மீடியம் விக்ஸ் போது ரைஸ் ஆகுறது, இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ இந்த 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 மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, யூஸ்வலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 100% பொசிஷன் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல 80% எடுத்துக்கலாம், இந்த இடத்துல 60% எடுத்து. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இடத்துல 40, இந்த இடத்துல 20, இந்த இடம் வரும்போது 10%. சரி, இந்த இடம் வரும்போது 0. ஹை விக்ஸில் அப்படியே ரைஸ் ஆகிட்டே போனால் அது பக்கமே போகக்கூடாது, ஏன்னா அது லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் வந்து மார்க்கெட் வந்து ஹை விக்ஸ் லோ விக்ஸ்லாம் அதாகுதுன்னு. இங்கே பாருங்கள், லோ விக்ஸிங் பீரியடில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபாலிங்கில் இருக்கும்போது தான் 123 டேஸ் கண்டினியூஸாக இருந்திருக்கு பாருங்கள். ஃபாலிங்கில் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும், ரைசிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்காது. கொஞ்ச நாள் ரைஸ் ஆகும், அப்புறம் மெதுவாக ஃபால் ஆகும். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த விக்ஸில் இருக்கிறோம், மீடியம் விக்ஸா, ஹை விக்ஸா, ஃபாலிங்காக இல்லை ரைசிங்கானு பார்க்கணும். ஸோ எங்கே இருக்கிறன்னு பொறுத்து உங்கள் பொசிஷன் சைஸை நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் அலோகேட் பண்ணலாம். லோ விக்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யலாம்னா வந்துட்டு அதிகமான பொசிஷன் வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, இங்கே இருக்கும்போது வந்து 100% வச்சுக்கலாம். இங்கேருந்து வர 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 உங்கள் பொசிஷன் சைஸை குறைச்சிட்டு ஹை விக்ஸ் ரைசிங்கில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் பொசிஷனை வந்து மொத்தமாக கட் பண்ணிடலாம். இது என்னுடைய ரூல். நீங்கள் தகுந்த மாதிரி 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பதிலாக நீங்கள் 15 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கலாம், இல்லை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கலாம். ஸோ என்னோடய ரூலுக்கு பதிலாக ஹை விக்ஸ் ரைஸ் ஆகுது ஃபாலிங்க்கு உங்களுக்கு ஓன் லாஜிக் எழுதிக்கலாம். எழுதிட்டு உங்கள் பொசிஷன் சைஸ் குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேஞ்சர் ஜோன் வரும்போது உங்கள் பொசிஷன் சைஸ் குறைஞ்சிரும், குறையும் போது உங்களுக்கு லாஸும் குறைஞ்சிரும். ஸோ ஆனால் நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே உல்ட்டாக வேலை செய்யும். நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது பார்த்தீங்கன்னா ஹை விக்ஸ்லேருந்து லோ விக்ஸில் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும், ஹை விக்ஸில் தான் நாங்கள் அதிகமாக வால்யூம் பண்ணுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பொசிஷனலுக்கு நீங்கள் பொசிஷன் சைஸ் இப்படி எடுத்திங்கன்னா டிபிஎஸ்க்கு உங்களுக்கு பொசிஷன் சைஸ் இப்படி வரும். ஏன்னா லோ விக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக வரும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தான் ஸோ லோ விக்ஸாக இருக்கட்டும், ஹை விக்ஸாக இருக்கட்டும், குவான்டிட்டி அனலைசிஸ் பண்ணி எங்கே செல் பண்ணணும், எல்லா விக்ஸ்லையும் வேலை செய்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, மினிமம் ப்ராஃபிட் எப்படி இருக்கணும், பேக் டெஸ்ட் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சென்னையில் பயிற்சி வகுப்பு நடக்குது. ஸோ ஜூன் மாதம் வேணுங்கிறவங்க அதில் வந்து கலந்துக்கலாம். தேங்க்யூ.